விரைவாக அணுகுண்டை உருவாக்குவதற்கான லைசென்ஸை இந்த தாக்குதல் வழங்கிவிட்டது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது? கடந்த 8 தினங்களாக இந்த போர் போனது ஒரு பாதையில், இனிமேல் இந்த போர் செல்ல போகின்ற பாதை மிக பாரதூரமானதாக இருக்கும் என்றே ஏற்கனவே நிபுணர்கள் கூறியிருந்தார்கள். அமெரிக்கா இந்த போருக்குள் ஈடுபடக்கூடாது. அமெரிக்கா ஈடுபடுமாக இருந்தால் விவகாரம் அடுத்த கட்டத்திற்கு சென்று மீள முடியாத சிக்கலில் மாட்டிவிடும் என்றும் கூறியிருந்தார்கள். அந்த இடத்தில் அது பற்றிய எந்த அக்கறையும் இல்லாமல் நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை வகுத்து கொண்டு அந்த வழியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சென்றிருக்கின்றார்கள். இதனுடைய அடுத்த கட்டம் என்ன? சீனா, ரஷ்யா என்ன செய்ய போகின்றது? இந்த விவகாரத்தில் சர்வதேச சமுதாயத்தின் பாத்திரம் என்ன? ஐக்கிய நாடுகள் சபை மிக மோசமான செயல், விவகாரம் மிகவும் பரபரப்பானது, இது பிராந்தியத்தை சுடுகாடாக்க போகின்ற செயல் என்று சுட்டிக்காட்டி இருக்கின்றது. இந்த இடத்தில் வாழ்வா சாவா என்ற இடத்திற்கு ஈரான் வந்திருக்கின்றது. இதுதான் இதில் இருக்கின்ற